சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு தலைநகர் பகுதியில் வசிப்பவர் வீரன் குடும்பத்தார். இதனைத் தொடர்ந்து வீரன் உயிரிழந்த நிலையில் இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் பரமசிவம் வீரன் வீட்டிற்கு செல்லும் பொதுவழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி நகராட்சி ஆணையாளர் வீரன் குடும்பத்தாருக்கு குறிப்பாணை அனுப்பியிருந்தார். ஆனால் நகராட்சி நிர்வாகத்திலிருந்து யாரும் ஆக்கிரமிப்பை அகற்ற நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் வீரன் குடும்பத்தினர் நகராட்சி அலுவலக நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தர்ணாவில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது வீரன் மனைவி சரோஜா திடீரென மயக்கமடைந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நான் பாத்தீங்கன்னா தில்லைநகர் நரசிங்கபுரம் தில்லைநகர் பகுதியில மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பரமசிவம் திமுக பிரமுகர் எங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல வீடு கட்ட ஆரம்பிச்சாரு. வீடு கட்டின போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தடத்தையும் சேர்த்து வீடு கட்ட ஆரம்பிச்சாரு. இது சம்பந்தமா பாத்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்த சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம நாங்க கடைசியா கலெக்டர் கிட்ட போயிட்டு மனு கொடுத்து அதை எவிக்ஷன் பண்ண சொல்லி கடந்த 8வது மாசமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கலெக்டர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 இவங்க ப்ரொசீட் பண்ணிருக்கணும். ஃபார்ம் 6 ப்ரொசீட் பண்ணதுக்கு 15 டேஸும் ஃபார்ம் 7 ப்ரொசீட் பண்றதுக்கு 15 டேஸ் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 30 டேஸ்ல இவங்க அதை எவிக்ஷன் பண்ணிருக்கணும். மேற்கொண்டு இவங்க போலீஸ் பந்தோபஸ்து மத்த இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு 15 டேஸ் எடுத்திருந்தா கூட 45 டேஸ்ல இவங்க எவிக்ஷன் பண்ணிருக்கோம். மேபி 9வது மாசம் இல்லைன்னா 10வது மாசத்துல எவிக்ஷன் பண்ணிருக்கோம். இவங்க எவிக்ஷன் பண்ணாததுனால கலெக்டர் ஆபீஸ்க்கு சும்மா நடந்து எங்க தாத்தா மன உளைச்சல்ல இறந்தே போயிட்டாரு. 10ஆம் தேதி காலையில கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்தவர் 10ஆம் தேதி நைட்டே இறந்துட்டாரு. அப்போ இவங்க கிட்டதான் நாங்க முறையிட்டோம். முறையா மேடம் நீங்க எவிக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாம், மன உளைச்சலாலதான் உங்களாலதான் எங்க தாத்தா இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன அடுத்த 3 நாள்லயே எங்க பெரியப்பாவும் இறந்துட்டாரு. அடுத்தடுத்து 2 பேர் இறந்து அந்த இடத்துல தூக்கி போறது கூட எங்களுக்கு இடம் வசதி இல்ல. முன்னாடி தளத்தை முழுமையா மறைச்சிட்டாங்க, ஷெட்டு போட்டு மறைச்சிட்டாங்க, அடியில தண்ணி தொட்டி போட்டாங்க, பாத்ரூமை கட்டி மறைச்சிட்டாங்க, படியை கட்டி டோட்டலாவே வழியே இல்ல. அந்த வீட்டுக்கும் எங்களால போக முடியல. கேட்டா நான் திமுக கட்சியில இருக்கிறேன், உன்னால என்ன பண்ண முடியும், நீ எங்க வேணாலும் போய் பாத்துக்க, கலெக்டர் ஆர்டர் உங்களுக்கு மட்டும் தான் கலெக்டர் தெரியுமா, எங்களுக்கு கலெக்டர் தெரியாதா, நகராட்சியில இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்ட